ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 37. நான் நோ ரைஸ், நோ சுகர், நோ ஆயில் ஃப்ரை, அதாவது டீப் ஆயில் ஃப்ரை டயட்டு தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் எழுந்ததுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு பால்கனி கதவை தான் ஓப்பன் பண்ணுவேன். மெயின் டோரை ஓப்பன் பண்ண மாட்டேன். மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே நம்ம வீட்டில் படிக்கட்டாக இருக்கும். அதனால் மெயின் டோரை ஓப்பன் பண்ண மாட்டேன். மெயின் டோர் ஓப்பன் பண்ணாலுமே ஓப்பன் பண்ண உடனே இது மாதிரி ஃப்ரெஷ் ஹேரை நல்லா சுவாசிக்க முடியாது. நான் பால்கனி கதவை ஓப்பன் பண்ணால் இது மாதிரி ஃப்ரெஷ் ஹேர் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் எந்திரிச்சு வந்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே பால்கனி டோரை தான் ஓப்பன் பண்ணுவேன். அங்கே ஒரு அரசமரம் இருக்குது. அதுலேருந்து பேர்ட்ஸ் சவுண்டு ரொம்ப அழகாக கேட்கும். அது மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மைண்டில் இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குது, என்னென்ன சமையல் பண்ணுறோம் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா குடிக்கிறேன். மார்னிங் எந்திரிச்சோடனே நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி தான் குடிக்கிறது. தண்ணி குடிக்கிறது இம்பார்ட்டன்ட்ங்கிறது நான் எவ்வளோ வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சம்மர் டைம் வேறு, அதனால் கண்டிப்பாக நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும். நான் இந்த டம்ளரில் கிட்டத்தட்ட 10லேருந்து 12 டம்ளர் 2.5 லிட்டரு பக்கமாக ஒரு நாளைக்கு நான் குடிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு கணக்கில் வச்சுக்க சொன்னேன். அதாவது ஒவ்வொரு டைம் பாத்ரூம் போயிட்டு வரப்பையும் ஒவ்வொரு டம்ளர் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எப்பயுமே நல்லா தண்ணியும் குடிச்சிட்ருப்பீங்க. அதே மாதிரி ஸ்கின்னும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டெரஸ்க்கு வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாப்பா தம்பி இன்றைக்கி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு டெரஸ்க்கு வந்திருக்கேன். எப்பயும் சொன்ன மாதிரி கீழே போய் வாக்கிங் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாப்பா தம்பி தூங்கிட்டு இருக்காங்க தனியாக. அதனால் அவங்க எந்திரிச்சா எனக்கு சவுண்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக டெரஸில் வாக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வெண்டிலேஷன் இருக்குது கரெக்டாக பெட்ரூமுக்கு பக்கத்தில் வெண்டிலேஷன் இருக்குது. அந்த வெண்டிலேஷன் ஏரியா டோரை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்தேன்னா பாப்பா எழுந்த உடனே அம்மான்னு கூப்பிட்றது எனக்கு மேலே நல்லா சவுண்டு கேட்கும். தம்பி எழுந்த உடனே கூப்பிடுவான், எனக்கு நல்லாவே சவுண்டு கேட்கும். அதனால் டெரஸில் இப்போதைக்கு வாக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். பாபா வந்ததுக்கப்புறமா நம்ம கீழே போய் வாக்கிங் பண்ணலாம். எனக்கு கீழே வாக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிச்சி இருக்கும். டெரஸில் வாக்கிங் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா சுற்றி அந்த டெரஸ்குள்ளேயே நடந்துகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நான் வாக்கிங் பண்ணிகிட்ருக்கப்பயே நல்லா வெயில் வந்துருச்சு. 6:30 வாக்கில் இருக்கும். வெயில் ஆரம்பிச்சிருச்சு. டயட்டை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் நம்ம அப்புறமேட்டுக்கு தான். நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். ஒன்றும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றுமே பண்ண வேணாம். நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அது இதுக்கு மேலே நீங்கள் வெயிட்டு போடாமல் இருக்காமையாவது பார்த்துக்கும். நம்ம நல்லா நடந்தோன்னா வெயிட் போடாமல் இருக்காமையா பார்த்துக்க. இப்போ எல்லாத்துக்கும் வண்டி தான். பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா கூட வண்டியில் தான் போகிறோம் வரோம். நடக்கிறதே இல்லை. வீட்டுக்குள்ளே நடக்கிறதோட சரி வேறு எங்கேயுமே நம்ம நடந்து போகிறதில்ல. எதுக்கு எடுத்தாலும் வண்டி தான். அதனால் நல்லா நடங்க. அட்லீஸ்ட் உங்கள் வெயிட் கொஞ்சம் ஏறாமையாவது இருக்கும். அதுக்காக தான் திரும்ப அட்லீஸ்ட் நடங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எப்போயும் நீங்கள் எந்திரிக்கிறதை விட கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு நடந்து பாருங்கள். அந்த ஃபீலிங்கே ஒரு செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட் நாள் நடக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2வது நாள் பழகி போயிடும். அதுவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். காலையில் எழுந்திரிச்சு நடந்து பாருங்கள். ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் அந்த பேர்ட் சவுண்டு இதோடு அப்படியே நடந்து போகிறப்ப இது வரைக்கும் இல்லாத அந்த ஸ்ட்ரீட்டை கூட நீங்கள் பார்ப்பீங்கப்பா எவ்வளோ அமைதியாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாக்கிங் முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்கிப்பிங் பண்ணேன். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நான் ஸ்கிப்பிங் பண்ணி முடிக்கிறப்பயே பாப்பா எழுந்துட்டா. அதனால நான் எக்ஸசைஸ் பண்ணவே இல்லை. ஸ்கிப்பிங் பண்ணி முடிச்சுட்டு கீழே தம்பியை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பாப்பாவுக்கும் மூட்டி விட்டுட்டு நான் எனக்காக ஒரே ஒரு சப்பாத்தியும் தக்காளி சப்ஜியும் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் பண்ணியிருந்தேன். ரொட்டிக்கு பட்டர் அப்ளை பண்ணவே இல்லை. அதனால ட்ரையாக தான் இருந்தது. தம்பிக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக நல்லா பட்டர் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு பாப்பாவுக்கும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணி தான் சாப்பிட வச்சுருந்தேன். எனக்கு தான் நான் அப்ளை பண்ணிக்கல டயட்டில் இருக்கிறதுனால. சப்பாத்தி சாப்பிட்றது 2 சப்பாத்தி நான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. ரோல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சப்பாத்தியோடு ஸ்டாப் ஆகிடும். இதே பிளேட்டில் போட்டு சாப்பிட்டா அப்படின்னா 2 சப்பாத்தி 3 சப்பாத்தின்னு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஒரு சப்பாத்தியை திரட்டி எடுத்து வச்சுட்டு எல்லா மாவையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கரெக்டாக பிசைஞ்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக ஒரு சப்பாத்தி எனக்குன்னு கரெக்டாக இருந்தது. சப்பாத்தி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளேட்டில் ஒரு சப்பாத்தி மட்டும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிடணும். நம்மளுக்கு முன்னாடி 4-5 சப்பாத்தி இருந்துச்சுன்னா சரி இன்னும் ஒன்று சாப்பிட்லான்னு கண்டிப்பாக தோணும். இன்றைக்கி நான் 2 சப்பாத்தி கூட சாப்பிடல. ஒரு சப்பாத்தியோடு நிறுத்திக்கிட்டேன். சப்பாத்தி சாப்பிட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி குடித்தேன். அதுவே எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது.
மார்னிங் உட்காந்து அமைதியாக க்ரீன் டீ குடிக்க இன்றைக்கி எனக்கு டைம் இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால் க்ரீன் டீயை ஸ்கிப் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து எனக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறமா பச்சை மிளகாய், உப்பு, அதோடு வந்து நானே வீட்டில் ரெடி பண்ணியிருந்த தயிரை வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இஞ்சி இன்றைக்கி வீட்டில் இல்லை, அதனால் வந்து நான் சேர்க்கவே இல்லை. இஞ்சியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து மோர் சிலுப்புற மாதிரி சிலுப்பியும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கிட்டேன். அது இன்னும் டக்குன்னு வேலை முடியும். அதனால் தம்பி பாப்பாவுக்கு வந்து தயிரில் வந்து சர்க்கரை போட்டு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி என்னோடய லஞ்சுக்கு வந்து நான் மோர் தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிடலாமோன்னு தோணுச்சுன்னா காரமாக பண்ணிப்பேன். இதுலேயே வந்து இன்னும் ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன்னா மசாலா மோர் மாதிரி சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் மசாலா மோர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லாயிருக்கும். ஜீரகம் அப்புறம் வந்து மிளகும் சேர்த்து பண்ணுறப்ப இன்னும் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிடலாமோன்னு தோணுச்சு. ஒரு பச்சை மிளகாவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பச்சை மிளகா காரம் இல்லை போல். காரமே எனக்கு தெரியவே இல்லை. இன்றைக்கி வந்து லஞ்சு ஒரு மோரோடு முடிச்சாச்சு. அது வரைக்கும் ஆஃப்டர்நூனில் வந்து ஈவினிங் வரைக்கும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன். நைட்டு வந்து டின்னருக்கு 4 நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் எப்பயும் போல் தண்ணியில் தொட்டு சாப்பிட்டு என்னோடய டின்னரை வந்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்னோடய டயட் டே இப்படி தான் போச்சு. டே 1 வந்து என்னோடய வெயிட் பார்த்தது தான். இன்றைக்கி டே 37. இது வரைக்கும் என்னோடய வெயிட்டை வந்து நான் பார்க்கவே இல்லை. டே 50 தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன். இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி நான் எந்த அளவுக்கு வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக வரும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.